மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். கிறிஸ்துவை எதிர்கொள்வோம், கிறிஸ்துவாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்தாலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கும் நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் ஜோஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எல்லாம் ஒரே பரபரப்பாக இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக ஃபாதர், நைட்டு மாசுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஊர்களில் ஃபுல்லாக அப்படியே பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்மளும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே நள்ளிரவு திருப்பலிக்கு போகணும். எல்லாம் அப்படியே எல்லாம் ட்ரெஸ்ஸிங் இப்போ டைம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆமாம், எந்த சிலையை கட்டுறது, எந்த நகை எடுத்து போடுறது, அந்த ஒரு டென்ஷன், பரபரப்பு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கு பெரும் மழையால் வெள்ளத்தால் அந்த மக்கள் ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாடு முழுக்கவே சொல்லலாம். ஏன்னா சென்னை நகர பகுதியிலும் புறநகர பகுதிகளும் ஓரளவுக்கு சுமூக நிலை திரும்பின மாதிரி ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? முழுசாக வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, நெல்லை, அங்கே கன்னியாகுமரி, விருதுநகர் வரைக்கும் எல்லாம் கோயில்பட்டி, விருதுநகர் வரைக்கும் அந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் ஓகே, ஆனால் ரொம்ப இந்த தாழ்வான இடங்களில் தண்ணி வெளியேறுவதற்கு வழி இல்லாத பகுதிகளில் எல்லாம் வந்து மக்களுடைய நிலைமை உண்மையிலேயே ரொம்ப துன்பமான ஒரு நிலை தான். இந்த நிலை எப்படியெல்லாம் மாறப்போகுது, இன்னும் வருகின்ற காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது ஊர்ஜிதமான விஷயங்கள் இல்லை. ஆனால் இதோட இன்னுமே மோசமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த கிறிஸ்து பிறப்பு நமது வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற துன்பங்கள், படுகின்ற வேதனைகள், சோதனைகள், இதைகள் மத்தியில் இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். புவி வெப்பத்தை வந்து நான் மட்டும் தடுக்க முடியுமா? முடியும். நான் முதல்ல சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா, இந்த குப்பைகளை கண்ட பக்கம் போடாமல் இருக்கிறது, தேவையில்லாத வந்து இந்த என்ன சொல்கிறது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது, அப்புறம் இது மாதிரி சின்னதாக அப்புறம் இன்னும் வந்து நான் என் வீட்டுக்கு சுற்றிலும் 2 மரம் நடுவது இல்லைங்களா? அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன இடங்களில் ஒரு மரம் 2 மரம் அப்படி நட ஆரம்பித்தாங்கன்னா வீடுகளுக்கு முன்னாடி, இதெல்லாம் உண்மையிலே இந்த புவி வெப்பத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லார் வீடுகள்லையும் வந்து ஏர் கண்டிஷன் வந்துருச்சு இல்லைங்களா? கண்டிப்பாக. எப்போ எனக்கு கொஞ்சம் முடியலையோ அந்த நேரத்தில் சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஃபேன் ஓடுற மாதிரி ஏர் கண்டிஷன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து புவி வெப்பம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை, வருகின்ற தலைமுறை எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவர் சொன்ன உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதியாக்குக என்ற அந்த வாழ்த்தொழி இந்த மாதிரியான செய்கின்ற சின்ன சின்ன செயல்களை உள்ளார்ந்த அன்போடு செய்கின்ற, அக்கறையோடு கடமை உணர்வோடு இந்த புவியை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் கடவுளுடைய அந்த சமாதானம், கடவுளுடைய மகிழ்ச்சி, கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து அடையும். அதனால் நான் நீ கடைசியில் சொல்ல வேண்டியது நான் இப்போ முதல்ல மெசேஜ் சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் அடுத்து கடிதத்துக்குள்ளே போயிருங்களாட்டி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சிறப்பு. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் உற்சாகமாக எல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி கடிதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கடந்த வாரமே சொல்லியிருந்தோம், ஒரு காணொலி காட்சி வந்து நம்முடைய அன்பு அருட்தந்தை கோபி அவர்கள் வந்து லோயலா கல்லூரி, சேலத்தில் இருக்கக்கூடிய லோயலா கல்லூரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. போயிருந்தப்போ அங்கே செல்வராணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க ஃபாதர், ஆனால் எனக்கு மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி காட்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ நேயர்களோடு சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக. மாதா டிவிக்கு நன்றிங்க. நான் வந்து முள்ளுக்குறிச்சி காந்தி நகரை சேர்ந்திருக்கேன். நம்ம மாதா டிவி தான் எனக்கு உயிர். மாதா டிவி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வர்ற ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருக்கு. பாதிரங்களும் நல்லா இது பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்லாம் நல்லா நடத்துகிறாங்க. கண்ணான கண்மணிகள் எல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டாக இருக்குது. பிள்ளைங்க நல்ல ஒரு உற்சாகமாக அவங்க இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வந்து இதுக்கு மேலே இன்னும் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போடணும். நைட் 11 மணிக்கு ஆராதனை பார்க்கறது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போட்டால் பரவாயில்ல.
அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுடைய புனிதர்கள் இந்த கோயில் பேரெல்லாம் கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டு நல்லா கண்ணுக்கு கொஞ்சம் தெரியுற மாதிரி நல்லா இருந்தா பரவாயில்ல. இன்னும் எல்லா கோயிலுங்களும் நல்லா டெய்லியும் பாக்குறது நல்லா இருக்கு. மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நேரடியா போய் பார்க்க முடியாது, இங்க பாக்குறதுனால எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, அவன் ஃபாதருங்களுக்கும் நன்றி. ஸோ சிறப்பு ஃபாதர். செல்வராணி அம்மாவுடைய காணொளி காட்சி ஒரு சாட்சிய பகிர்வு இப்போ அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஈஸியாக போச்சு. வாட்ஸ்அப்லாம் இருக்கிறதுனால இமீடியட்டாக எங்கே போனாலும் என்ன எழுதுறதுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னாலும் கூட அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிகள் பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? ஆமாம், பொதுவாக எல்லாருக்குமே வந்து மனதில் மாதா தொலைக்காட்சியை பற்றி ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு அதிர்வு, எனக்கு இதனால் மகிழ்ச்சி இருக்குது, சமாதானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மதங்களை சார்ந்தவர்கள், நம்பிக்கைகளை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் எல்லாருமே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம அப்படி ஒரு சிலவங்களுக்கு வந்து என்ன ஏன்னா அதில் எவ்வளவுக்கு வந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தில் ஒன்றும் சரியில்லை அதை போடுறாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் பூசை வைக்கிறார், ஒருத்தர் தான் பூசை வைப்பார், அப்படி ஏதாவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ரைட்டு, அவங்க சொல்கிறதுல நல்ல விஷயங்களை அதாவது நம்ம வந்து அவங்க சொல்கிறது மெய்ப்பொருள் இருந்தால் அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டியதான். மெய்ப்பொருள் இல்லாமல் ஏதோ சொல்ல வேண்டும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்களுடைய பிரச்சனை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த நாளில் இந்த சகோதரிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, உங்களுக்காக நாங்களும் மன்றாடுறோம். ஸோ கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர். இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 24ஆம் தேதி ஒரு கிறிஸ்மஸ் மூட் அப்போ எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அப்போ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே எனக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் எனக்கு வந்து நம்முடைய நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு கோயம்புத்தூர்லேருந்து மரிய குழந்தைராஜன் ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு பார்சல் வந்து ஒன்று அனுப்பியிருக்காரு. எப்பவும் போல் அவருடைய கைப்பட அந்த பார்சல் தான் பெரிய பார்சல், இதுக்குள்ளே வைக்க முடியலை. ஸோ அழகாக ஒரு டிசைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு புக் போல் மாதிரி அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இயேசுக்கை புகழ், இயேசுக்கை நன்றி, மரியே வாழ்க அப்படின்னு வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு, தென் இந்த பக்கம் கிறிஸ்து அரசர் ஒரு குழந்தை பயங்கரமாக முட்டி போட்டு ஜெயிச்சிட்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மாதா டிவியோடைய லோகோ. ஸோ பக்கம் அழகாக குழந்தை, கிறிஸ்து அரசர், அப்புறம் நம்ம லோகோ, அதுக்கு இடையில அவருடைய கடிதம். ஜெபமே ஜெயம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் எப்பொழுதுமே வந்து அவருடைய வேலைப்பாடுகள் ரொம்ப, அதாவது அதில் ஒரு பெரிய ஒரு கலை அவருடைய இருக்கும், அவருடைய அதில் அன்பு வெளிப்படும். கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி மீது வைத்திருக்கின்ற அவருடைய அதீத அன்பும் மரியாதையும் அதில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கடிதத்தை நீங்கள் வாசிங்க. இடையில நான் போத்தனூர்லேருந்து ஒரு சிலவங்களை நான் கோயம்புத்தூரில் சந்தித்தேன். போத்தனூர் போல், பட் கோயம்புத்தூருக்கு போயிருப்போம். நான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சிலவங்க சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் நல்லா இருக்கணும்ன்றது நம்ம அதனுடைய ஜபமாக இருக்குது எப்பொழுதுமே. இதில் இன்னொரு ஏதாவது பண்ணியிருக்கார் ஃபாதர். கடிதத்தை தனியாக எடுத்தோம் அப்படின்னா, ஓகே, நமக்காய் ஒரு மீட்பர் பிறந்தொருளால் 25 வரவேற்க காத்திருப்போம். ஸோ கிறிஸ்மஸ் கிரீட்டிங் உள்ள வச்சிருக்கிறார். உள்ள கிறிஸ்மஸ் கிரீட்டிங் இருக்குது. ஸோ சிறப்பு. அந்த கடிதத்துக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. யோவான் 17:3. என் வாழ்வில் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் வருடங்களை கூட்டிக் கொடுத்தமைக்கு நன்றி. தந்தையே, உங்களுக்கும் என் மனம் மகிழ்ந்தும் 2 கரங்கள் இணைந்தும் நன்றி. ஆம் தந்தையே, கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் திடீரென என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 3 மருத்துவமனைகளில் பரிசோதனைக்கு உட்பட்டு, அதன் பிறகு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 1 வாரம் பரிசோதனைக்கு பின் வயிற்றில், குடலில் 2 ஆபரேஷன் நடத்த முடிவு செய்தார்கள். ஒருபுறம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை, மறுபுறம் பயம் கலர்ந்த உணர்வு. ஆனால் ஒரே நம்பிக்கை. மாதா தொலையூடக ஜபக்குழுவினரிடம் ஜபம் செய்ய விரும்பினேன். அதை தந்தையே உங்களிடம் ஜெபிக்க வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுது எனக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்போது தாங்கள் வத்திக்கான் மற்றும் சுவிஸ் நாடுகளில் பயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். அங்கே திருப்பலியிலும் இங்கே மாதா தொலையூடக ஜபக்குழுவினரிடமும் தாங்கள் தகவல் சொன்னது நிமித்தம் அவர்கள் அனைவருமே நற்கருணை ஆராதனை ஆலயம் முன்பு எனக்காக ஒன்று கூடி தொலைபேசி மூலம் ஜெபித்தார்கள். அதன் பயனாக நான் முற்றிலும் சுகமானேன். கடந்த 2022 ஆகஸ்டிலிருந்து இன்று டிசம்பர் 2023 வரை ஒரு
1 வருடம் 4 மாதங்கள் ஆயிற்று. கடந்த நவம்பர் 2023 என்னை மீண்டும் பரிசோதித்த மருத்துவர், நீங்கள் முழு சுகம் பெற்றுள்ளீர்கள், நீங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்கள் என கேட்டு, லட்சத்தில் ஒருவருக்குத்தான் இப்படி ஒரு சுகம் கிடைக்கும் என்றார் மருத்துவர் மணிவண்ணன். நீங்கள் சாட்சியாக எழுதலாம் என்றார். நானோ எழுதினால் மாதா டிவிக்கு தான் எழுதுவேன் என்றேன். அதன்படி இன்று சாட்சியாக எழுதியுள்ளேன். உடனே என்னால் எழுத இயலவில்லை, மன்னிக்கவும் தந்தையே. என் வாழ்வில் மாதா தொலையுலக ஜபக்குழுவினர் மூலம், அதுவும் உங்கள் பரிந்துரையை ஏற்று சுகம் கொடுத்த ஆண்டவருக்கும் அன்னை மரியாவிற்கும் நன்றி. மேலும் என் மகன் அலெக்ஸ் திருமணம் நிறைவேறவும் நீண்ட நாள் தடைகளை நீக்கியதும் ஆண்டவரும் அன்னையுமே. நான் தங்களையும் மாதா தொலையுலக அனைவரையும் வந்ததும் தந்ததும் நிகழ்வில் என்னை உற்சாகப்படுத்திய ஆண்டவரின் அன்பு மகள் கல்பனா, மரியின் மைந்தன் தமிழ்ஜோ இவர்களையும் காண ஆவலாய் இருப்பதாலும் டிசம்பர் மாதம் தங்களை காணவும் காணிக்கை கொடுக்கவும் நேரடியாக வருகின்றோம். தந்தையே, என் வாழ்நாட்கள் முழுவதும் மாதா தொலையுலகத்திற்கே. நன்றி தந்தையே. தங்கள் ஆசிரை என்றும் எதிர்பார்க்கும் ஏ மரிய குழந்தைராஜன். ரொம்ப 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 மகிழ்ச்சி, சந்தோஷம். இதில் மரிய குழந்தைராஜன் ஐயா, நீங்கள் உங்களுக்கு நல்ல சுகமானும்னு சொல்லிட்டு உடனே தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்ட உங்களுடைய மகன், உங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த 4 பேர் அந்த முடக்குவாதக்காரனை அவங்க தூக்கிட்டு போனாங்க. எந்த நம்பிக்கையில்? ஆண்டவர் பார்த்தாருன்னா தொட்டார்னா உடனே ஒரு சுகமாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆண்டவரும் சுகப்படுத்தினார், இல்லை என்று சொல்வதற்கில்லை. உங்கள் மகன் அப்பாவுக்கு நல்ல சுகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தொடர்பு கொண்டார். நம்பிக்கையோட அப்பாவுக்காக வேண்டிக்கோங்க. 2-3 முறை என்னை தொலைபேசியில் என்கிட்ட தொடர்பு கொண்டார். நம்ம ஜெபக்குழுவினரும் அவங்களோட இணைந்து அவருக்கு ஜெபித்தாங்க. நாங்கள் மட்டும் ஜெபிக்கல, நீங்கள் நம்புனீங்க, நீங்கள் விசுவாசிங்க. அதுதான் நீங்கள் அதையும் எழுதி சாட்சியம் எழுதிங்க. நீங்கள் கண்டிப்பாக கடவுள் என்னை இங்கே சுகப்படுத்துவார், நீங்கள் நம்புனீங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் நம்பியதால் ஆண்டவர் இந்த அரும்பெரும் காரியத்தை செய்து காட்டியிருக்கிறார். நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நிறைவு, மகிழ்ச்சி. நீங்கள் எப்போ வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாதா தொலைக்காட்சிக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் உங்கள் நல்ல சுகத்தோட நீடிய ஆயுளோடு நீங்கள் நல்லா இருக்கணும் என்பது எங்களது ஜெபமாக, ஆசீராக, வாழ்த்தாக எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு உண்டு. அதனால் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீரும். சிறப்பு ஃபாதர். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு காணொலி காட்சி, அப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் கிரீட்டிங். இப்போ 3வது கடிதம் எங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து கடல் கடந்து வந்திருக்கு ஃபாதர். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் படித்து காட்டுறேன். ஸோ எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வேல இருந்து, பெர்கன் நார்வே, அங்கேருந்து ஜாஸ்மின் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் துதி ஆராதனை. வாவ் வாவ் வாவ், வார்த்தைகள் இல்லை, பாராட்டி மகிழ. துதி பாடியது 7 உயிருள்ள வெள்ளை ரோஜாக்களா, 7 வெள்ளை குயில்களா, 7 சிறகுகள் இல்லாத சம்மனசுகளா, 7 உயிருள்ள வெள்ளை மெழுகுவர்த்திகளா. உண்மையில் மிகவும் அற்புதமாக இருந்தது. பழமை மாறாமல் புது பொலிவோடு மிக நேர்த்தியாக இருந்தது. அந்த சூழல் தெய்வீகத்தன்மையாக இருந்தது. விண்ணுலகிற்கே என்னை அழைத்துச் சென்ற உணர்வை தந்தது. பாடல்களை என் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை, குடித்து கொண்டிருந்தன. பாடல் தெரிவுகளும் விளக்கமும் அருமை. குறிப்பாக வந்தருளும் ஆண்டவரை பாடல் உருகி உருகி துதிபாடியது பார்க்கவும் கேட்கவும் மனம் நிகழ்ச்சியாக இருந்ததோடு நாமும் இணைந்து துதிபாடத் தூண்டியது. இப்படி பாடினால் ஆண்டவர் உடனே வராமல் எங்கே செல்லப் போகிறார்? இசைக்கலைஞர்களும் பாடல்களோடு ஒன்றித்து உணர்வுபூர்வமாக இசைத்தார்கள். இதை ஒழுங்கு செய்த பங்கு பற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். திரைமறைவில் பணி செய்த அனைவரின் நிழற்படங்களோடு அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டது மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்தது. ஜாஸ்மின், பெர்கன், நார்வே. ஜாஸ்மின் அக்கா, ஆமாம், ஜாஸ்மின் அக்கா, ராபர்ட் மச்சான், இவங்க 2 பேருமே தீவிரவாதிகள், மாதா தொலைக்காட்சியில் தீவிரவாதிகள். அவங்க கையில் AK-47 கிடையாது. சமாதான புறாக்கள் தான் எப்பொழுதுமே உண்டு. அப்படிப்பட்ட அதே மாதிரி இங்கே நார்வேயில், அதே பெர்கனில், ஓஸ்லோவில் பெஞ்சமின் அண்ணன், மறைந்த தெய்வத்திரு சின்னராசா அண்ணனுடைய தம்பியார், அவர் அங்கே ஓஸ்லோவில் இருக்கிறாரு. அவர் ஒரு தீவிரவாதி. இது மாதிரி உலகம் எங்கும் நமக்கு மாதா தொலைக்காட்சிக்கு தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தீவிரவாதிகளோட நிறையா தொடர்பு இருக்குது. ஆமாம், அதாவது AK-47 ஏந்தாத புறாக்களை ஏந்துகின்ற தீவிரவாதிகள். ஆமாம், அதனால் ரொம்ப ரொம்ப நிறைவு, மகிழ்ச்சிக்கா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க. உங்களுக்காக இங்கே ஒரு குடும்பம் எப்பொழுதுமே மன்றாடுகிறது. நீங்கள் நிறைந்த சுகத்தோடு நல்ல நீடிய ஆயுளோடு நீங்கள் என்னாலும் வாழணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு
ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர். ஸோ நிகழ்ச்சியோட அப்படியே கடைசி கடிதம், இன்னைக்கான கடைசி கடிதம் என்னன்னா, இவங்களை வந்து நம்ம உள்ளூர் தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். திருக்கோவிலூர்ல இருந்து இன்னொரு தீவிரவாதி உள்ளூர் தமிழரணி அம்மா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஏற்ப தங்களின் உயரிய பண்புகள், உடன் உழைப்பவர்களின் உண்மை செயல்திறன் நமது தொலைக்காட்சியை இந்த அளவிற்கு உயர்த்திருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறும் வகையில் பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பினாலும் ஆயர் சிங்கராயர் தன் வாழ்வில் சந்தித்த அனுபவங்கள், அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசும் நிகழ்ச்சி நமது மறு உலக வாழ்வு என்பது திரும்பவும் பிறப்பது என்பதற்காக பல பகிர்வுகள் இறப்பிற்கு பிறகு உள்ள கத்தோலிக்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. தந்தையே சிறப்பு. தற்போதைய எடுத்து வாசி பகிர்வுகள் மிகுந்த சிரத்தையுடன் நிகழ்ச்சியை பார்க்க தூண்டுகிறது. அருட்பணி ஸ்டான்லி அவர்களின் சிறப்பான விளக்கங்கள் அவரை ஒரு சிறந்த பேராசிரியராக எடுத்து இயம்புகிறது. உரையாடலில் அருட்பணி பிரகாஷ் அவர்களின் லயிப்பு நேயர்களின் மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறது. சென்ற கடிதத்தில் இந்நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் நாளும் ரசிக்கும் சிறப்பான தரமான நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப பாராட்டுவதில் தவறில்லை என எண்ணுகிறேன். ஞானம், புத்தி போன்ற நமது தாளந்துகளை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், இதை துறவரத்தார் செய்தல் வேண்டும் என்றும் உலக இன்பத்தை தேடிய புனித அகுஸ்தினாரை அருளை தேடி செல்ல வைத்தது. போர் வீரரான புனித இக்னேசியஸ் லொயலாவை கிறிஸ்துவின் போர் வீரனாய் மாற்றியது. புனித அசிசியாரை எழுந்து ஆலயம் கட்டு என்ற மேற்கோள்களை குறிப்பிட்டு சொன்ன விளக்கங்கள் நெஞ்சில் நிற்கிறது. கடந்த வாரங்களில் ஒளிபரப்பான நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சி பல புதிய அனுபவங்களை தந்தது. அருட்சகோதரி கில்டா ராணி இத்தாலி, ஹாங்காங் போன்ற நாடுகளில் செய்த நற்செய்தி பணி அனுபவங்கள் சிறப்பு. ஹாங்காங் நாட்டில் சுயன் வான் என்ற இடத்தில் அவரது பணியை பற்றிய அவரது பகிர்வுகள் அந்த நாட்டின் கலாச்சாரம், மொழி, விசுவாசம் போன்றவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள உதவியது. ஒரே வீட்டில் பல மதத்தை பின்பற்றுவோர் இருப்பர் என்றும் கத்தோலிக்கர் ஒருவர் இறந்தால் அனைவரும் கூடி வந்து அடக்க ஆராதனையில் பங்கேற்பது, அங்குள்ள மக்கள் பெறுவது அடல்ட் பேப்டிசம், திருப்பலிக்கு அவர்கள் எடுக்கும் ப்ரிப்பரேஷன், யார் வாசகங்கள் படிப்பது, பீடச்சிறார்கள் யார் போன்றவற்றை 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாரிப்பது, அந்நாட்டு மக்கள் மிகவும் பிஸியானவர்கள், இறந்தோருக்காக மிகவும் வருந்துவது போன்ற பல விஷயங்களை பகிர்ந்தது. அவர்கள் உணவு உண்ண பயன்படுத்தும் சாப்ஸ்டிக்கை எப்படி பயன்படுத்த கற்றுக்கொண்டார், அதற்கு எடுத்த பயிற்சி போன்ற அனைத்தும் வீட்டில் இருந்தபடியே அந்நாட்டில் வாழ்ந்து சென்று வந்த அனுபவத்தை தந்தது. 2/11/23 அன்று மாலை திருப்பலி மறையுரையில் நாம் செய்யும் உதவி பெறுபவருக்கு மற்றவருக்கு தெரியக்கூடாது என்றது சிந்திக்க வைத்தது. செய்யும் எவ்வகை உதவியையும் பிறர் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கிலேயே செய்யப்படுவதால் இம்மறையுரை சிறப்பான சிந்தனையை தந்தது. நாங்கள் பயனற்ற ஊழியர், ஆண்டவர் செய்ய பணித்ததையே செய்கிறோம் என்ற மனநிலை நம்மில் வர ஜெபிக்க தூண்டியது. மீண்டும் பகிர விளைந்து ஜபத்துடன் லூர் தமிழராணி, திருக்கோவிலூர். ரொம்ப சந்தோஷம்க்கா. அதனால் அக்காவுடைய கடிதத்தில் எப்போ பார்த்தாலும் அவங்க வாரம் வாரம் எழுதினா கூட அந்த சிந்தனைகள் வந்து ஒரு ரொம்ப டெப்த்தாகவே இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க அனுபவித்ததை என்னுடைய நான் என்ன சொல்கிறது, நான் உயர்கல்வி இல்லைங்க, உயர்கல்வின்னு சொல்ல என்ன சொல்கிறது, ஹைஸ்கூலுக்கு உயர்நிலைப்பள்ளி, என்னுடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களை தான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வரைக்கும். ஏன்னா அப்போ நமக்கு அது ஒரு ஃபார்மேஷன் பீரியட் இல்லைங்களா, முக்கியமான. ஹையர் செகண்டரிக்கெலாம் வந்து நம்ம ஃபார்ம் ஆயிரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போல்லாம் வந்து எங்கள் அந்த காலத்தில், நான் இது பல தடவை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எது படித்தாலும் இப்போது ஆங்கிலத்தில் வந்து உங்களுக்கு ப்ரோஸ் லெசன்ஸ் எடுக்கிறாங்க. ப்ரோஸ்னால் வந்து அப்போ எஸ்ஏன்னு ஒரு இது உண்டு. ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதணும் எஸ்ஏ. அதில் ஷார்ட் இருக்குது, லாங் இருக்குது. அது நிறைய வந்து நோட்ஸ்லாம் வைப்பாங்க, ஈசன் நோட்ஸு, ஒரு சில நோட்ஸ்லாம் இருக்கும். அதை ஒரு சில எல்லாம் முக்கால்வாசி பசங்க அதை வாங்கி அதை மனப்பாடம் பண்ணி அதை எழுதிடுவாங்க. இப்போ எங்கள் வாத்தியார் சொல்கிறார், வாந்தி எடுத்ததை சாப்பிடாத, நீ வாசி, அந்த லெசனை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை வாசிக்கும் போது இந்த புதிய சொற்களுக்கு இதெல்லாம் வந்து நீ வந்து அர்த்தம் கண்டுபிடி. கிளாஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நீ வந்து அர்த்தம் டிக்ஷனரி வச்சு பாரு. அப்புறம் அதனுடைய இனானிமஸ் லெட்டர்ஸ் வந்து நீ அதை நேர்மறை சொல், எதிர்மறை சொல் கண்டுபிடி. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீ வந்து அந்த லெசனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ எழுதுகிற அந்த எஸ்ஸே வந்து ஒன்று தான் இருக்கும். நீ என்ன படித்து இந்த பாடத்தில் புரிஞ்சுக்கிட்டியோ அதை வந்து நீ வந்து சின்ன சின்ன சென்டென்ஸில் நீ எழுது. அப்படி தான் நாங்களாம் ஆங்கிலம் அந்த காலத்தில் படித்தோம்.
எங்களுக்கு பெருசாக வாசிக்கிறது வந்து அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு 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 லெவலுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது இல்லைங்களா, எழுத்து தான், படிக்கிறது தான். இப்போ அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ஆங்கிலம் அந்த காலத்தில் நாங்கள் வந்து கற்றுக்கொண்டோம். வார்த்தைகளை அந்த சென்டென்ஸ் அமைப்பை, இந்த ஒரு சென்டென்ஸுக்கு இந்த வார்த்தை தான் போடணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அப்போது இவங்க அதை எழுதுவதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய காரியங்கள் இவங்க நிகழ்ச்சியை உள்வாங்கி அந்த நிகழ்ச்சி இவங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இவங்க என்ன படிச்சுக்கிட்டாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இதில் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்ன. இப்போ எடுத்து வாசி இதில் ஒரு சிலவங்க இந்த பக்கம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சாமியார் வாசிக்கிறாரு, அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார், இது ரொம்ப மொனோட்டனஸாக இருக்குது, இதில் என்ன பெருசாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பயங்கர ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது நமது மறையை சாராதவர்கள், பிற என்ன சொல்றது, சபை மட்டும் கிடையாது, பிற மறைகளை சார்ந்தவர்கள், இது ஒரு ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அறிந்து கொள்கின்ற அறியாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு நேர்த்தியாக அந்த வரலாற்று பின்னணி, அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன, ஏன் அப்படி சொல்லப்பட்டது, இது வந்து பிற்காலத்தில் இதே பகுதி வந்து எவ்வாறு புதிய ஏற்பாட்டில் வந்து இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி இயேசு இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகின்ற அந்த விளக்கங்கள்லாம் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. அவ்வளோ எங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் எஜுகேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதை தான் நம்ம, அதாவது ஒரு 100 கடிதங்கள் வருது, அதில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் எழுதுகிறாங்க. ஏன் எழுதுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல, எழுதட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, எழுதுறது நல்லது தான். ஆனால் நம்மளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இறை வார்த்தையை, இந்த விவிலியத்தை என் மக்கள் உள்ளபடியே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை சொன்னார், ஏன் இதை செய்தார், ஏன் இதை இறைவாக்காக உரைத்தார், இது எந்த பின்னணியில் அது உரைக்கப்பட்டது என்ற ஒரு காரியங்களை நாம் புரிந்து விவிலியத்தை சும்மா மேலோட்டமாக மனனம் செய்து வந்ததெல்லாம் அடிச்சு விடாமல் புரிந்து அதை மக்கள் அதை வாழ்க்கைப்படுத்துவது தான் மிக மிக, அதை தான் மாதா தொலைக்காட்சி செய்கிறது. வேற ஒன்றும் நாங்கள் புதுமையெல்லாம் நம்ம செய்யலை. உள்ளதை உள்ளவாறு இதை விளக்கம் சொல்கின்ற ஒவ்வொருவரும், அவர்கள் அத்தனை பேரும் அந்த விவிலியத்திலே அதீத பாண்டித்யம் பெற்றவர்கள், அதை ஆராய்ச்சி செய்து படித்தவர்கள், அந்த மொழியை படித்தவர்கள், எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், அரமாயிக் மொழிகளை எல்லாம் படித்து தான் இந்த விவிலியத்தை படித்திருக்கிறார்கள். அதனால் போதும்னு நினைக்கிறேன், டைம் போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம லூர்து அமலராணி அக்காவுக்கு எனது மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரியும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன். கண்டிப்பாக சிறப்பு ஃபாதர். அதாவது இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் என்ன இருக்குன்னே புரிஞ்சிக்காமல் சில நேரங்கள் விமர்சனங்கள் தான் நமக்கு வந்து சில டென்ஷன் சொல்லும்போது என்னென்னா, ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்பட்ட போது நடுவில் பெரிய மதில் சுவர் எழுப்பியிருந்தாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த பக்கத்துக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அவங்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டாங்களாம். பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து பிஸ்கட் பாக்கெட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ஒரு வாசகம் வந்து எழுதி வச்சாங்களாம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, எங்ககிட்ட என்ன இருக்கோ நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அருமையான ஒரு நிச்சயம். ஸோ அதுபோல தான் நம்மக்கிட்ட அந்த விமர்சனங்கள் அதை நன்கு உணர்ந்த பிறகு அதை நம்ம கொடுக்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா தான் நம்முடைய லூர்து அமலராணி அம்மா. மகிழ்ச்சி. ஸோ எல்லாரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட கிளம்பிட்டு இருப்பாங்க. ஜிபாத்தோடு நம்ம நிகழ்ச்சி எனக்கு நிறைவு செய்யலாம். இனி இதைங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழா வாழ்த்து செய்தி நான் சொல்றதில்லை, வானதூதர்கள் விண்ணுக்குள்ளிலிருந்து தந்தையிடமிருந்து கீழே இறங்கி வந்த வானதூதர்கள் சொன்ன செய்தி, உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதியாகுக. அந்த நல்ல மனதோர் லிஸ்ட்டில் நம்ம பேரும் உள்ளே இருக்கணும்னு, ஒவ்வொருத்தருடைய பேரும் உள்ளே வந்துடணும். அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டுமோ, நான் தொடக்கத்தில் சொன்ன போது சின்ன சின்ன காரியங்கள், அக்கறைப்பட்ட காரியங்கள், இந்த சமூகத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, என் அண்டை வீட்டாரை குறித்து, அடுத்து வருகின்ற சந்ததியை குறித்து, இவர்களுக்கு மேல் நான் ஒரு அக்கறைப்பட்டவன், உண்மையிலேயே அவர்களை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன காரியமும் அந்த நல்ல மனதோருடைய அந்த அட்டவணையில் நாமும் இருப்போம். அத்தகைய ஒரு நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். உங்களுக்கு எனது ஆசிரியை வழங்குகிறேன். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உமது பிறப்பு நாளை கொண்டாட ஆவலாய் காத்திருக்கின்ற எங்களுக்காய், இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுக்காய் உமது அன்பையும் ஆசிரியும் நிறைவாக கொடுத்தருளும். நீர் பிறந்து வாழ்ந்து போதித்த சிறியவற்றில் நீ பிரமாணிக்க ஊட்டவனாய் இருந்தாய். எனவே நீ பெரியவற்றிற்கு உன்னை நான்
அதிபதி ஆக்குகிறேன் என்று சொன்னீரே, அந்த சிறிய காரியங்களிலே நாங்கள் அக்கறையோடு செயல்பட எங்களுக்கு உமக்கு இருந்த அதே மனநிலையை நிறைவாக அருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ சிறப்பு ஃபாதர், இனிய இதங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாள்தோறும் அருந்தி மகிழும் உற்சாக பானங்கள், மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த உற்சாகத்தோடு அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே மரியே வாழ்க. வாழ்க.